ஹேய்டா ஸ்ட்ராபெர்ரிஸ் எப்படி இருக்கீங்க? வந்து 1 வீக் ஆகிருச்சு நம்ம வீடியோஸ் போட்டு. இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் 1 வீக்குக்கு வீடியோ போடாதது கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் போட முடியலடா ஸ்ட்ராபெர்ரிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். யார் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா சங்கர் JNS JYS 5NE அப்படின்ற மெயில் ஐடியிலேருந்து அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்காக இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் மதன் மெனி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் என்னோட சார்பாகவும் சேனலில் இருக்கிற எல்லா ஸ்ட்ராபெர்ரி சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் உங்களுக்கு மெனி 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 ஹாப்பி பர்த்டே மதன். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ஹாட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் வரும். டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப்போட ஐடியும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோட இன்னொரு சேனலோட ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பிடிச்சவங்க ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கமெண்ட் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸ் கமெண்ட்ஸில் என்னோடய வீடியோஸ் நிறையா பேருக்கு ஷேர் ஆகும்டா ஸ்ட்ராபெர்ரிஸ், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அவங்க டீ குக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஹோப் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை வில்லேஜ் மாமா, இதுதான் நம்ம டைட்டிலு. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் நம்ம யாரை காட்டுறோம் அப்படின்னா நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறோம். அவர் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படித்து முடிச்சிருக்காரு. இப்போ லீவு. இப்போ அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு கண்டினியூஸாக ஒரு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. தூக்கத்திலே எந்திரிச்சு காதில் வைக்கிறாரு. ஹலோ, எவன்டா அவன் காலங்காத்தால ஃபோன் பண்ணி சாவடிக்கிறது? என்னையா யாரா கால் பண்ணியிருக்கீங்க அப்படி தான் நம்ம ஜங்கு கேட்குறாரு. பட் அந்த சைட்லேருந்து யார் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம ஜிமின் தான். டே மச்சான், இன்னுமாடா தூங்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வாடா, உனக்காக தான்டா எல்லாருமே வெயிட்டிங்கு. கேம் ஆடுறதுக்கு நம்ம இவ்வளோ இந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நீ தானடா சொன்ன. இப்போ நீயே தூங்கிட்டு இருக்கேடா, சீக்கிரமாக வாடா அப்படின்னு நம்ம ஜிமின் சொன்னதுமே ஜங்கு டக்குன்னு எந்திரிச்சு உட்காரு. ஐயோ ஆமால, டே மச்சான் இர்றா ஒரு 5 இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காலை கட் பண்ணிட்டு வேகமாக போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு குடுன்னு ஓடுறாரு. அவங்க அம்மா சட்டையை பிடிச்சி நிறுத்துறாங்க. எங்கடா எந்திரிச்சு எந்திராத மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன். மாமா விட்டுமா, நான் போகணுமா சாப்பிட்டு போடா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா, விட்டுமா ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கிளம்புற அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறாங்க. அதுலேயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக ஜிமின் வீட்டுக்கு தான் நம்ம ஜங்குக்கு போயிட்டுருக்காரு. அங்கே இருக்கிறது யாருன்னா நம்ம ஜிமின்னு சூகா மற்ற எல்லா மெம்பர்ஸுமே இருக்காங்க. டேங்கை தவிர மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஜங்குக்கு தான் லேட்டு. எல்லாம் ஜங்குக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. டே புட்றா ஆடுறவனா, அங்கே படுறா அங்கே வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு பார்த்ததுமே அவருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. என்னை விட்டுட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஒயரை பிடுங்கி விட்டுறாரு. எல்லாம் வின் பண்ண போகிற டைமாக இருக்கும். எல்லாம் அவ்வளோ ஷாக் ஆகிட்டாங்க. எவன்டாது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜங்குக்கு. சூகாக்கா செம்ம காண்டாயிருச்சு. எதுக்கடா இப்படி பண்ண, வின் பண்ண போகிற டைமில் இன்னைக்கு யாரா புட்டுங்க சொன்னா அப்படின்னு சுகா கத்துறாரு. நான் வரத்துக்கு முன்னாடி எதுக்கடா மேட்சை ஸ்டார்ட் பண்ணீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? உடனே நம்ம நம்பிச்சுருந்தான். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? 1 மணி நேரம் ஆச்சுடா நீ சொல்லி, அதனால தான் நாங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் 1 மணி நேரம் எனக்காக வெயிட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு திரும்ப ஜங்குக்கு தான் சொல்கிறாரு. உடனே ஜின்னு வெயிட் பண்ணும், என்னோட பிங்க் ஃப்ரையிங் பேன் பறந்து உன் மூஞ்சில் விழுற வரைக்கும் வெயிட்டிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. உடனே ஜங்குக்கா இல்லை இட்ஸ் ஓகே, வாங்க நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு அகெயின் ஒரு ஒயரை மாட்டி விட்டுட்டு திரும்ப கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டே ஃபுல்லுமே இப்படி தான் போகுது. அவர் வீட்டுக்கு போகவே இல்லை. ஃபோனையும் சைலண்டில் போட்டு வச்சிட்டாரு. நைட்டு தான் ரிட்டர்ன் வராரு. அங்கே பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. என்னது இது, வீடு பூட்டி இருக்கே
அப்படின்னு அவர் ஃபோனை எடுத்து அப்போ தான் பார்க்குறாரு அவங்க அம்மா கிட்ட இருந்து அப்பா அம்மா கிட்டேருந்து நிறைய மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கும். ஃபோனு சைலண்டில் இருந்ததுனால அவருக்கு அது தெரியவே இல்லை. ஐயோ அப்படின்னு அகெயின் வந்து அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் அவங்க அம்மா வந்து எடுக்கவே இல்லை, அவங்க அப்பாவும் எடுக்கவே இல்லை. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, நான் பண்ணது இப்போ எனக்கே ரிவெஞ்சு பண்ணுறாங்களே. சாரி ஜங்குக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்பா அம்மா 2 பேத்துக்குமே கால் எடுக்கவே இல்லை. ஒரு ஹாஃப்-அன்-ஹவராக பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடைசியாக வந்து அங்கே வந்து காலை அட்டன் பண்ணுறாங்க. மா எவ்வளோ நேரமாம்மா உனக்கு கால் பண்ணுறது, எடுக்கவே மாட்டியாம்மா? வீடு ஏம்மா பூட்டி இருக்கு, எங்கம்மா போயிருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதா உன்னால் அப்படின்னு அவங்க நான்ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் அந்த சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் வருது, போதும் நிறுத்து அப்படின்னு. அந்த வாய்ஸ் கேட்டதுமே ஷாக் ஆயிடுச்சு ஜங்குக்கு. யார்ரா நீ, ஏன் அம்மா ஃபோனை உன்கிட்ட என்னடா பண்ணுது, யார்ரா நீ சொல்கிறா, என் அம்மாவை என்னடா பண்ண? ஜங்கோக் சைலண்ட்டாக இரு, அடுத்தவங்கள பேசுகிறதுக்கு விடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து யாருன்னா நம்ம டயாங் தான். சரி சரி, நீ யார் சொல்லு, நான் டயாங் பேசுகிறேன். மாம்சே நீங்களா, நீங்கள் எப்படி, என் அம்மா எங்கே? உன் அம்மா இங்கே தான் இருக்காங்க, அவங்க எப்பயோ வந்துட்டாங்க, நீ எப்போ வரப்போகிற? ஏன் அம்மா எதுக்கு அங்கே வந்தாங்க? டேய் என்ன மறந்துட்டியா? அது சரி, நீ மறக்கிற கேஸு தானே, எனக்கு கல்யாணம்டா. ஊ ஆமாம் ஆமாம்ல மாம்சே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் கல்யாணம்லாம் எப்படி போச்சு? டேய் இன்னும் கல்யாணம் நடக்கலடா, அதுக்கு இன்னும் 1 வீக் இருக்குடா. ஓஹோ அப்படியா, சரி சரி, அப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஒழுங்காக கிளம்பி வர நீங்க. ஏதே அதெல்லாம் முடியாது, நான் ரொம்ப பிஸி, புட்டுங்கிற வேலை ஒன்றும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே வீட்டில் உன் அம்மா இப்போ வந்து என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீ வந்து நைட்டுக்குள்ளார இங்கே வரலன்னா அடுத்து வந்து உன்னை வேறு யாருக்கோ தத்து கொடுத்துருவாங்க, வீட்டு பக்கத்துலேயே சேர்க்க மாட்டாங்க, உனக்கு எதுவும் கிடைக்காதுன்ட்டாங்க, ஒழுங்காக கிளம்பி வர வேலையை பாரு. என்னது உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு ஜங்கு காலை கட் பண்ணிட்டு, இந்த அம்மாவுக்கு ச்சே எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. சரி போவோம், இப்போ என்ன எப்படி போகிறது, காரை யார்கிட்ட வாங்குறது? சரி அவங்ககிட்டயாவது இருக்கும்ல, நம்ம அதை வாங்கிட்டு போவோம். ஜங்குக்கும் வந்து ஜெஹோப்க்கு கால் பண்ணிட்டே, மச்சான் உன் கார் எனக்கு வேணும்டா அப்படின்ட்டு அவர் பைக்கை எடுத்துகிட்டு ஜெஹோப் வீட்டுக்கு போயிட்டு அவரோட காரை வாங்கிட்டு இப்போ டயாங்கோட ஊருக்கு தான் வந்து அவர் வந்து வில்லேஜில் தான் இருக்கார். ஸோ வில்லேஜுக்கு தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நல்லா ஜாலியாக நைட்டு பாட்டு கேட்டு செம்மையாக வந்து பாட்டு கேட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஒரு 5 ஹவர்ஸ் ஜேர்னி, அவர் நிறுத்தவே இல்லை, 5 ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு அங்கே போயிட்டாரு. போய் காரை நிறுத்திட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே வந்து லைக் நைட் டைமுன்றதான் எல்லாருமே தூங்கிட்டாங்களா. ஸோ அவர் வந்து ஜங்குக்கு எப்போ வந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு, ஒரு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ அந்த டைமில் தான் வந்து அந்த கால் இது எல்லாமே நடந்திருக்கும். இப்போ வந்து காலையிலேயே ஆகியிருக்கும். ஸோ வந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே வந்து லேட்டாக தான் தூங்கி இருந்திருப்பாங்க. ஸோ வந்து எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கால் பில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. கதவை திறங்கடா, கதவை திறங்கடா, எனக்கு தூக்கம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து யார் இது நசுன்னு தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் போய் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் வந்து கதவை தட்டிகிட்டே இருந்திருப்பாரா, அவர் பார்த்துருக்க மாட்டார். ஸோ டேங் கதவை திறந்தோடனே என்ன இருக்குமானா டேங்கோட மூஞ்சிலே தான் வந்து அடிச்சிருந்துருப்பாரு. டேங்க்கா லைக் ஒரு மாதிரி பெயினாக இருக்கா. அப்போ தான் ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாரு. ஓ மாம்சே நீங்கள் தானா, சாரி மாம்சே, கதவு நினச்சி உங்கள் மூஞ்சில் அடிச்சிட்டேன், சாரி மாம்சே. ஸோ ஏன்டா போய் தொலை போ அப்படின்னு அவரும் வந்து ஜங்குக்கும் உள்ளார வந்துடுறாரு. சாரி மாம்சே அப்படின்னு அவரும் உள்ளார போயிட்டு டேங்கு கதவை மூடி லாக் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு போய் தூங்கிடுறாரு. இப்போ நான் எங்கே போய் தூங்குறது, இந்த அம்மா எங்கே இருக்குன்னு தெரியல, சரி நமக்கு என்ன, நம்ம இங்கேயே தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலேயே அவர் வந்து தூங்கிடுறாரு. அண்ட் வந்து காலையில் எல்லாம் வந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஜங்குக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. லைக் ஒரு 10 மணி ஆயிருக்கும், காலையில் 10 மணி. ஸோ எல்லோரும் பேசுகிறது, அந்த வேலை பண்ணுறது, இது பண்ணுறது, அங்கே வாங்கிட்டு வர்றது, இதை வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பேசுகிறது நடந்துட்டுருக்கிறது, அப்படி எல்லாமே வந்து போய்கிட்டுருக்கு. ஜங்குக்கா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. புரண்டு படுத்துக்கிட்டே இருக்காரு, நல்லா தூங்குறாரு, திரும்ப புரள்றாரு, அந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பர்சன் வந்து நம்ம ஜங்குக்கோட மூஞ்சிலேயே புதன்னு தண்ணியை ஊற்றுறாங்க. ஜங்குக்கா காப்பாற்றுங்க நான் மூழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் உட்காடுறாரு. எந்திரிச்சிட்டியா, சந்தோஷம், போப்போ போயே குளிக்கிற வேலையை பாரு போப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் போயிடுறாங்க. அந்த பர்சன் யாருன்னா நம்ம டயாங்கோட தங்கச்சி தான்.
ஆ செய் இம்சை பிடிச்சவ இர்ரி உனக்கு இருக்கு அப்படின்ட்டு அவரும் வந்து மா மா என்னது அவங்க அம்மா என்னது இது ஜங்குக்கு தான் கத்துறாரு மாமான்ட்டு என்ன இது பிச்சைக்காரன்லாம் வந்து நடு வீட்டில் வந்து கத்துறானா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. மா பிச்சைக்காரன் இல்லைம்மா உன் புள்ளதாம்மா. ஓ நீதானா என்னடா வேணும் என்னம்மா என்ன வேணும்னு கேட்குற பசிக்குதுமா. எரும மாடு போ போய் முதல்ல குழி. அங்கே அந்த ரூம் இருக்குது பார்த்தியா அந்த ரூமில் தான் உன்னோட பேக் இருக்கும் போய் குளிச்சுட்டு வாடா. பசிக்குதான் எந்திரிச்ச உடனே உனக்கு திங்கிறதுக்கு தான் வேணும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு நமக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை. ஹம், இதெல்லாம் ஏற்றிட்டு தான் வாழ்ந்துதான் ஆகணும்டா ஜங்குக்கே. அவரும் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராரு. அங்கே எல்லாருமே வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வராரு. மா பசிக்குதுமா சோறு கொடுமா. தோ அங்கே டைனிங் டேபிளில் தான் இருக்கே போய் போட்டு சாப்பிடு போ. நீ மட்டும்தான் மிச்சம் போ. எல்லாருமே சாப்பிட்டோம். எது ஒரு பையன் இருக்கானே அவனுக்கு வந்து இதாவது பண்ணலாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. உனக்கு இது கிடைக்கிறது பெருசு முழுங்க மொட்டு போயிரு அப்படின்னு அவரும் போய் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. டேங் வந்து அப்போ அங்கே இல்லை. அவர் வந்து சரி ஒரு அவரோட ஒர்க்குக்கு போயிருப்பார். இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. லைக் ஒரு ஈவினிங் டைமாக ஒரு 5 அந்த மாதிரி தான் வந்து நம்ம டேங் திரும்பி வராரு. ஜங்குக்கும் டேங்கோட சிஸ்டர் 2 பேருமே வந்து ஜங்குக்கும் சிஸ்டர் 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க ரிமோட்டுக்காக. இதுங்க 2 இன்னும் திருந்தவே இன்னும் குழந்தைங்களாவே தான் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது. அதுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ரிமோட்டுக்கு. அந்த ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து யார் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு அப்பா அப்படின்ற மாதிரி டேங்க் இருக்குது. அண்ட் இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு வாரமும் இதே மாதிரி தான் போயிருக்கோம். சண்டை போடுறது அந்த மாதிரி தான் போயிருக்கோம். அண்ட் 1 வீக் இப்போ டேங்கோட மேரேஜு. ஸோ எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டேங் தான் வந்து டேங் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஜங்குக்கு ரெடி ஆகிட்டு டேங்கோட ரூமுக்கு தான் வராரு. மாம்சே என்ன ரெடியா வாடா. என்ன அது அதிசயமாக தனியாக இருக்க எங்கே அந்த குட்டி சாத்தான் எப்போ பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போட்டு தானே இருப்பீங்க. அந்த குட்டி சாத்தான் அவன் வெளியில் இருக்கா மாமா. நீ வா மாம்சே செம்மையாக இருக்கிற. மேரேஜு இனிமேல் ஜாலி தான் அவனுக்கு. சும்மா இருறா நீ வேற. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பிரச்சனையாயிருச்சு. டயான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பர்சன் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் போயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறது அவங்ககிட்ட அப்பா அம்மாக்கா ரொம்ப இதாயிருச்சு கஷ்டமாயிருச்சு. இப்போ என் பையனோட வாழ்க்கை என்னாச்சு அவ்வளோ அந்த இது போயிட்டுருக்கு. பொண்ணோ பையனோ அந்த சைடு வந்து அவங்க வந்து நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பேசி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இப்போ என்ன ஆகுமோ பாவம் மாம்ஸ் எவ்வளோ ஆசையோடு இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து அவரு அப்போ வந்து டயாங்கோட தங்கச்சி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டயாங்கோட அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம டயாங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆமாம்ல ஜங்குக்கு இருக்கால. உடனே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் பையனை என் பொண்ணு டயாங்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க. நம்மள கோத்துட பார்க்குறாங்களே ஜங்குக்கா எஸ்கேப் ஆயிரு ஜங்குக்கா அப்படின்ட்டு அவர் வந்து நழுவு போகிற டைமில் ஜங்குக்கோட அம்மா வந்து அவரை தரன்னு இழுத்துட்டு போய் உள்ளார ரூம்குள்ளார போய் சண்டை போட்டு அவருக்கு விருப்பமே இருந்திருக்காது. கல்யாணத்துக்கான விருப்பமே இருந்திருக்காது. ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து மேரேஜை பண்ணி இருந்திருப்பாங்க. அவரும் வந்து போச்சே ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி அவரும் விருப்பமே இல்லாமல் தான் வந்து அந்த மேரேஜும் நடக்கும். டயாங்கா அவருக்கும் வேறு வழி இல்லாமல் அதுதான் நடந்திருக்கும். ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த நைட் டைமு தான். இப்போ வந்து 2 பேருமே ரூமில் தான் இருக்காங்க. ஜங்குக்கும் டயாங்கும் அவங்க டெக்கரேட் பண்ண அந்த ரூம்குள்ளார தான் இருக்காங்க. என்ன பேசுகிறதுனே தெரியாமல் 2 பேருமே பெட்டோட எட்ஜில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பேசுகிறதுனே தெரில. ஏன்னா டயாங்கும் அந்த மாதிரி யோசிச்சுருந்துருக்க மாட்டார். ஜங்குக்கும் இந்த மாதிரி நடக்கும்னு யோசிச்சுருந்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ வந்து நம்ம டயாங்கோட தங்கச்சி தான் வந்து கதவை தட்டுறாங்க. டே அண்ணா கதவை திறடா ஒரு நிமிஷம் கதவை திறடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த நேரத்தில் அந்த கதவை தட்டுற அப்படின்னு டயாங்கும் போய் கதவை திறக்கிறாரு. என்னாடி அதுவா அது ஒன்றும் இல்லை
பாலை வந்து குடுக்க சொன்னாங்க. அதான் வந்து 2 பேருக்குமே தனித்தனியா வந்து கிளாஸ ஊத்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க வந்து உள்ளார வராங்க. தேங்கோட தங்கச்சி யாருன்னா சுஜி தான். ஸோ அவங்க தான் உள்ளார வராங்க. "இந்தா இத குடி, இந்தா இத குடி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே டம்ளர் குடுக்குறாங்க. 2 பேருமே பார்க்குறாங்க. "என்ன பார்க்குறீங்க? குடிங்க 2 பேரும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளாஸ் ஃபுல்லும் குடிச்சதுக்கப்புறமா அத வாங்கிட்டு, "சரி, சரி இனிமே நீங்க வந்து அ தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்ன ஆச்சு இவளுக்கு? அப்படின்ட்டு அவங்களும் வந்து கதவெல்லாம் மூடிட்டு, தேங்காய் கதவு மூடி லாக் பண்ணிட்டு வந்து உட்கார்றாரு. 2 பேரும் அப்பவும் இன்னும் சைலண்ட்டா தான் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாத லைக் வந்து என்ன பேசுறது? எங்க ஸ்டார்ட் பண்றது? அப்படின்ட்டு எதுவுமே தெரியாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அ அப்போ வந்து அவங்க 2 பேருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உள்ளார வருது. ஒரு மாரி ஹாட்டான ஃபீல் ஆகுது. அ என்ன இது? ஒரு மாரி ஹாட்டா ஃபீல் ஆகுது. ஏன் இப்படி ஆகுது? ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. சரி ஏசி போடுவோன்னு சொல்லிட்டு ஏங்க ஏசி போடுறாரு. ஜங்குக்கா அ என்னது இது? ஒரு மாட்டி ஹாட் ஆகுது. ஐயய்யோ! என்னது? எந்திரிக்குது. ஏன் எந்திரிக்குது? ஐயய்யோ! என்ன ஆகுது? அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து நெளிஞ்சுக்கிட்டே இருக்காரு. டேங்க நோட்டீஸ் பண்ணுறாரு. ஏன்டா நெளிஞ்சுக்கிட்டே இருக்க? தெரில மாம்ஸு. என்னன்னு தெரில. ஒரு மாரி ஆகுது. ரொம்ப ஹாட்டா ஃபீல் பண்ணுறேன் மாம்ஸு. ஏன்னு தெரியல மாம்ஸு. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. இது ரொம்ப ஹாட்டா ஃபீல் பண்ணுறேன்டா முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டுறாரு. ஜங்குக் பார்க்குறாரு. ஐயோ! முடியலையே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஷர்ட்டு போட்டிருந்த அந்த தோத்தி எல்லாத்தையுமே வந்து வேஷ்டி கழட்டி போட்டுறாரு. இப்போ வந்து ஷார்ட்ஸோட தான் இருக்காரு. கழட்டி போட்டு ஷார்ட்ஸோட தான் இருக்காரு. ஹாட்டாக இருக்கு ஹாட்டாக இருக்கு. ஏன் இப்படி ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஜங்குக் நடந்துக்கிட்டே இருக்காரு. டைம் பார்க்குறாரு. அப்படி கல்ப் பண்ணுறாரு. ஐயோ! இவனை பார்க்கும்போது இன்னமும் ஹாட் ஆகுதே. அவர் எந்திரிச்சு டேங் எந்திரிச்சு ஜங்குக்கிட்ட தான் போகிறாரு. ஜங்குக் என்னது இது அப்படின்ட்டு பார்க்குறாரு. ஜங்குக்கு டேங் நடந்து வருது. இவர் எதுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு? என்னாச்சு மாமா? ஜங்குக் முடியலடா என்னால். என்னால் என்னம்மா முடியல, ரொம்ப ஹாட்டாக இருக்கு மாமா, ஏன்னு தெரிலையே மாமா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, டேங் என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கா அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஹாட்னஸாக ஃபீல் ஆகுது. ஜங்குக்கும் ஹக் பண்ணிக்கிறாரு. மாமா ரொம்ப மாறி ஆகுதுடா. ஐயோ ஏன்னு தெரில மாம்சே. மாமாசு டேய் ஐயோ அந்த பாலில் ஏதோ வந்து கலந்து கொடுத்துட்டாடா, அதான்டா இப்படி இருக்கு. ஐயோ முடியலடா ஜங்குக், சாரிடா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கிஸ் பண்ணிடுறாரு. ஜங்குக்கும் வந்து அப்படியே அவரும் கிஸ் பேக் பண்ணிடுறாரு. அந்த கிஸ்ஸு டீப்பாக ஹாட்டாக போகுது ஜங்குக்கோட. டேங்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஜங்குக்கோட பாடி ஃபுல்லுமே ரப் ஆகுது. அவரால் முடியல, ரொம்ப ரஃப்பாகவே ரப் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிட்டே வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஜங்குக்கை பெட்டில் தள்ளிடுறாரு. மம்சு டே ஜங்குக் அவ்வளோதான்டா, இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டு போட்டிருந்த எல்லாத்தையுமே கழட்டு ஓவர் ஆகுறாரு ஜங்குக் மேலே. அண்ட் இதுக்கப்புறமா டெலகிராமில் தான் மீதி எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே வந்து அதை போய் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, ஒரு 10 ஆகுது. அப்போ தான் வந்து டங் டயாங் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. 2 பேருமே ஹக் பண்ணிட்டு தான் படுத்துருந்துருப்பாங்க. எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு ஜங்குக் வந்து அவரோட செஸ்ட்டில் படுத்துட்ருக்காத. ஐயோ அப்படின்னு அவர் வந்து பார்க்குறாரு ஜங்குக்கோட பாடியை பார்க்குறாரு. ஃபுல்லாக பர்பிள் மார்க்ஸாக இருக்குது. ஐயோ இப்படியாடா பண்ணி வைப்பட்டேங்க, பாவண்டா குழந்தை. ஐயோ என்ன டயாங் பண்ணிட்ட நீ அப்படின்னு மெதுவாக டயாங் வந்து ஜங்குக் கிட்டேருந்து தூரமாக போய் அவர் குளிக்க போயிட்டாரு. ஜங்குக்கை நல்லா கவர் பண்ணிட்டு குளிச்சிட்ருக்காரு. குளிச்சுட்டு அப்போ தான் அவர் டவலோட வெளியில் வராரு. அப்போ தான் ஜங்குக்கும் வந்து எந்திரிச்சிருப்பார். என்னாச்சு? ஐயோ எந்திரிக்க முடியல, ஏன் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எந்திரிச்சு உட்காடுறாரு. டைம் பார்க்குறாரு. ஓ ஜங்குக் எந்திரிச்சிட்டியா மாமா? ஐயோ என்னடா ஆச்சு? டேங் வந்து ஜங்குக் பக்கத்தில் வராரு. வலிக்குதுடா. சாரி ஜங்குக், அது தெரியுது, அந்த குட்டி சாத்தான் பண்ண வேலை தான், நல்லா தெரியுது. ஆனால் அதை விட நீ பண்ணதாண்டா முடியலடா, என்னால் வலிக்குதுடா மாமா. சாரி சாரி ஜங்குக், என்னால் முடியலடா, ரொம்ப வந்து அவ எத்தனை டேப்லெட் போட்டால் தெரிலடா. சாரி ஜங்குக், சாரி ஜங்குக். இருக்கட்டும் மாமா. ஐயோ வலிக்குது மாமா. நீ கவலைப்படாத, நான் உனக்கு டேப்லெட்ஸ் வாங்கி தரேன் ஓகேவா?
நீ கவலைப்படாத. ஐயோ! ரொம்ப வலிக்குதுடா. சரி, சரி நீ கவலைப்படாத. நானே உன்ன வந்து குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்க தூக்கிட்டு டேயாங் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அ அகைன் டேயாங் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. சாரி ஜங்குக். இட்ஸ் ஓகே மாமா. விட்டுங்க, விட்டுங்க. இல்லடா எனக்கு தெரியும் இந்த மேரேஜே ஃபோர்ஸ்டு தான். சடனாக நடந்தது தான். அது மட்டும் இல்லாமல் என் குட்டிச்சாத்தான் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டா. நானும் வந்து இது பண்ணிட்டேன். சாரிடா. இட்ஸ் ஓகே மாமா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எது பிடிச்சிருக்கா? ஆமாம். எப்போத்துல இருந்துடா? மேபி நேற்று நைட்ல இருந்து. எது நைட்ல இருந்தா? ஆமாம், நேற்று நீங்கள் பண்ணதில் அந்த பர்ஃபார்மன்ஸில் உங்கள் மேலே லவ் வந்துருச்சுன்னு சொல்லலாம். பாவிடி அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து டேங்கு வந்து ஒன்ஸ் மோர் அங்கே ஒரு ஹாட்டான மேக்கப் செஷன் போகுது. ஈவினிங் தான் வந்து நம்ம டயாங்கும் ஜங்குக்கும் கீழே வர்றாங்க. ஜங்குக்கு தூக்கிட்டு தான் டயாங் வராரு. அங்கே அவங்க அவங்க ஃபேமிலி, டயாங்கோட சிஸ்டர் எல்லாமே உட்காந்துட்ருக்காங்க. ஸ்மோக் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே பார்த்துட்டு, "குட்டச்சி ராட்சசி என்னத்தை பண்ணி வச்ச" அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி வந்து பார்க்குறாங்க. என்ன ரொம்ப ஹெவி பர்ஃபார்மன்ஸ் போலையே, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க போல அப்படின்ட்டு டேங்கோட தங்கச்சி சுஜிதா சொல்கிறாங்க. நீ மூடு, உனக்கு இருக்கு தனியாக. அப்புறம் அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கை டைனிங்கில் தான் உட்கார வச்சு டயாங்கோ பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கை சர்வ் பண்ணிட்டு அவரும் சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடடடடா அப்படியே பாசமலை பொங்குதே. பா, என்ன பாசம். நீ வாய மூடு, உனக்கு இருக்குடி. நீ பார்த்த வேலைக்கு நான் பார்த்த வேலையினால தானே இப்போ நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கீங்க. இல்லைனா இப்படி இருப்பீங்களா? இல்லைனா ரொம்ப நேரம் ஆகியிருக்கும். அப்புறம் நான் எப்படி என்னோட மருமகளை சீக்கிரமாக கொஞ்சறது பார்க்குறது? அவ்வளோ வருஷம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. சொல்லுவடி, நீ சொல்லுவ அப்படின்ட்டு வந்து அப்படியே வந்து ஸ்டோரியும் எண்டிங் ஆகுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். என்னோட இன்னொரு சேனலோட இதுவும் இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? அண்ட் இதோட அந்த ஹாட் சீன் வந்து டெலகிராமில் இருக்கும். ஓகே, அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்ட்ராபெரிஸ்.